அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்தாரோ அவர் கைது செய்யப்பட்டதற்கு பின்பாக சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்பாகவாவது அதை அவர் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக அவரின் பக்கம் நின்று அவர் அமைச்சராக தொடர்வதை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உறுதி செய்தார். இப்போது வேறு வழி இல்லாமல் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. அவருமே நடவடிக்கை என்பது குறைவா இருக்குது. திமுக வேகமாக நடவடிக்கை தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டத்தினுடைய நடவடிக்கைக்கும் பின்பாக ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கும். என்ன காரணம் என்றால் எந்த அளவுக்கு அது நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது, அதற்கான ஆதாரங்களை திரட்டுவது அப்படின்னு. மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எந்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதையும் அவங்க காப்பாற்றுறதில்லை. ஆனால் சட்டமும் நீதித்துறையும் அதனுடைய போக்கில செல்கின்ற பொழுது அதற்குள்ளே நுழைந்து நாங்கள் எந்த பாகுபாடும் பார்ப்பது. அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு பாஜக கிடைச்ச வெற்றிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய அமைச்சர் சொல்லியிருக்காப்ல. இது தொடர்ந்து பாஜக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. பட் அவங்க நடவடிக்கை எடுப்பது கடந்த கால வரிசையா பார்க்க முடியாது. என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அதை ஆதாரத்தோடு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்பாக வெளியிடுகிறது. அதற்கு பின்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் அது தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தான். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த வழக்கு என்ன பாஜக போட்டதா? இல்லையே. அந்த வழக்கை பற்றி நாங்க சொன்னோம். அந்த வழக்கு ஒரு நிலைக்கு வரும்போது அவர் உள்ள போறாரு. இந்த வழக்கை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே இன்றைய முதலமைச்சர் சொல்லி இருக்காரு. அப்ப அதெல்லாம் பொய்யா? நன்றிங்க.